கன்னியாகுமரியில் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்களின் பெயர்கள் விடுபட்டது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி விசாரணை நடத்துவார் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் அவருடன் எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மக்கள் களத்திலிருந்து பேசிய பொழுது நாங்கள் அதை நேரில் எடுத்தோம். நியூஸ் 18ல அந்த ஒக்கி புயல் பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இல்லை என்பதை அங்கு சான்றோடு நிரூபிக்க முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய செய்திகள், தொலைபேசி அழைப்புகள், கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு வரக்கூடிய செய்திகளில் கிட்டத்தட்ட 50,000 ஓட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மையினருடைய சமூகத்தில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வாக்காளர் பெயர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இது திட்டமிட்டே செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்ன பிற கட்சியினர். நமக்கு சான்றாக சில ஆயிரக்கணக்கானவருடைய வாக்குகள் செலுத்த முடியவில்லைங்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்மகிட்ட கிடைச்சிருக்குது எவிடன்ஸோட. அப்போ இது எப்படி சாத்தியமாகுது? அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும், அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அது நீக்கப்படுகிறது என்ற ஒரு ஐயத்தை, அதுக்கான ஒரு வலு சேர்க்கிற மாதிரி இல்லையா இது? லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த எலெக்ஷன்ல வரும்போது, அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி ஒரு சொல்லும்போது நம்ம ஒரு ஆக்ஷன் இப்போ அதனால நம்ம இப்போ கலெக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் என்கொயரி பண்றதுக்கு. எந்த பகுதியில் இல்லை எந்த பொல்லிங் ஸ்டேஷன்ல அந்த மாதிரி நிறைய இருக்குதா நீங்க செக் பண்ணீங்க. ஏன்னா லோக்கல் லெவல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நாங்க இந்த போலிங் ஸ்டேஷனுக்கு போகும்போது நம்ம பேரு இல்லை, அது மாதிரி ஒரு சில போலிங் ஸ்டேஷன் நீங்க எடுத்துட்டு நம்ம கிட்ட டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க. இப்போ இன்னைக்கே நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் நம்ம முன்னாடி ஆக்சுவலா சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு சப்போஸ் ஒரு யாரு ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது உண்மை என்று தெரிய வந்தால் அவர்களுக்கு மீண்டும் அங்கே வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குதா? தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவின் முழு பேட்டியை இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.